The average age of 6 persons is increased by 2 years. When one of them, whose age is 26 years, is replaced by a new man. What is the age of new person? அதாவது 6 நபர்களோட சராசரி வயது 2 வருஷம் உயருது. எப்போ உயருதுன்னா, அதில் ஒரு ஆளோட வயசு 26 வயசு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீப்ளேஸ் பண்ணி புது ஆளை சேர்க்குறாங்க. ஸோ புது ஆளை சேர்க்கும் போது நமக்கு 2 வருஷம் உயருது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் மொத்தம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், த டோட்டல் ஏஜ் இன்க்ரீஸ். டோட்டல் ஏஜ் இன்க்ரீஸ்ட். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 6 பேர், சராசரியாக 2 வருஷம். ஓகேங்களா? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 6 persons இஸ் இன்க்ரீஸ்டு பை 2. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது? 12 இயர்ஸ். ஸோ ஓவராலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 12 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ புதுசாக ஒரு ஆளை சேர்க்குறேன்ல, அவரோட வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் ஆஃப் நியூ பர்சன். ஏஜ் ஆஃப் நியூ பர்சன். ஸோ ஏஜ் ஆஃப் நியூ பர்சன்னா, ஸோ 26 வயசு உள்ள ஆளை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது புதுசாக ஒரு ஆளுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? இதோட 12 வயசு ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க, எவ்வளோ அது? 38 இயர்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா?